ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Kodaikanal சேனல். பழனி வந்தாங்க. பழனி விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பழனிக்கு பின்னாடி தான் கொடைக்கானல் பண்ணாங்க. அதனால் கொடைக்கானல் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட 4 வீலர் சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோவில் விசிட் பண்ணாங்க. நம்ம எப்போதுமே ஹில்ஸ் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஹில்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா. நம்ம சேனல் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வீடியோஸ். ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் 350, அதாவது 2 வீலரில் எப்படி கொல்லி ஹில்ஸ் அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் ஏற்காடு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ 4 வீலரில் எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹில்ஸ் கொடுக்கலான்ட்டுங்க. இது மெயினாக பிகினர் தாங்க. ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களுக்கு இது ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனையும் கமெண்ட்லையும் பாருங்கள். சின்ன சின்ன கிளிப்பிங் மூலமாக உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலான்ட்டுங்க. நம்ம இந்த மாதிரி ஹில்ஸ் போகிறோம் அப்படின்னாவே பொதுவாகவே எங்கே நம்ம டூர் போனாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள், அதாவது கார். இப்போ நம்ம காரில் போகிறோங்களா, காரோட கண்டிஷன் எந்த அளவு இருக்குது, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கணுங்க. கூலண்ட் ஆயில் லெவலு, பிரேக் ஆயில் லெவலு எல்லாமே கண்டிஷனாக இருக்கா, ஏர் லெவல் எப்படி வச்சு கரெக்டான ஏர் ப்ரெஷர் வச்சுருக்கோமா அப்படின்னு தான் பார்க்கணுங்க. பிரேக்கெல்லாம் கரெக்டாக பிடிக்குதா, கிளச்சோட ஆக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வண்டியை இந்த மாதிரி எந்த டூர் போனாலும் ரெடி பண்ணிக்கணும். முக்கியமாக ஹில்ஸ் போகும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்கணுங்க. எல்லா விஷயங்களும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்ட்டு. இதேமாரி நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம கூட வரவங்க இருக்காங்க அவங்க வந்து நல்ல கண்டிஷன் பார்க்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் மேலே போகிறப்பையும் சரி கீழே வரப்பையும் சரி ஏதாவது ஒரு இடத்துல வாமிட் பண்ணுவாங்க. அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷனாக பார்த்துக்கணும். ஈகோ ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேக் எடுத்துக்கணுங்க. டப்புன்னு வாமிட் எடுத்தால் கூட அதுக்குள்ளே வச்சு கவர் பண்ணி முடிச்சு விட்டு போயிடலாம். எனக்கு நடந்துச்சுங்க. மேலே போயிட்டு கீழே இறங்கும்போது கடைசி கொஞ்சம் டைம் இருக்கப்ப இறங்குறப்ப ஒருத்தர் வாமிட் எடுத்துட்டாரு. ஆனால் காருக்குள்ளே எடுத்துட்டாரு. அது கொஞ்சம் செட் ஆகலை. அதனால நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்து வச்சுட்டு போயிடணும். நம்ம என்ன தான் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஹில்ஸுக்கு நம்ம ஆக்சுவலாக பிளைன்ஸ் நல்லா ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். சில இடங்களில் வந்து நெறிஞ்சு கிழிஞ்சு, அதாவது ஹேர் பேன் பண்ண மாதிரி நம்ம பிளைன்ஸ்லேயே இருந்திருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி பழகிருப்போம். அதே தாங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். வேறு எந்த விஷயமும் இல்லைங்க. மெயினாக சொல்கிறதுன்னா ஹில்ஸ் போகும்போது இப்படி ஓட்டணும் அப்படி ஒன்றும் பயன்படுத்தி ஏதோ ஒரு டாக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லைட்டாக தான் பண்ணிக்கணுமே தவிர ரொம்ப கேர் பண்ணிக்கூடாது. ரொம்ப கேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பயத்தில் கொண்டு போய் எங்கேயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால் அந்த மாதிரி எதுவுமே கேர் பண்ணாமல் மைண்ட் நல்லா ப்ளசண்ட்டாக வச்சுக்கணும், ஷார்ப்பாக வச்சுக்கணும், ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆப்போசிட்டில் யார் வரா, நமக்கு பின்னாடி யார் வரா, நம்ம எந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கோம், கரெக்டாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கணும். முக்கியமாக எந்தெந்த பாயிண்டில் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது விஷயம் இருக்குதுங்க. இப்போ போக போக கிளிப்பிங்கில் பார்ப்பீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதே சமயம் நம்ம வெஹிக்கிள் எந்த அளவுக்கு ஃபியூல் இருக்குன்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் அதை 90% அளவுக்காவது ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்போ தாங்க நம்ம ட்ரிப்பை வந்து ஆரம்பிக்கணும். நம்ம ஹில்ஸில் மேலே ஏற போகிறோம் அப்படின்னாவே செகண்ட் கியர் தேர்ட் கியர் அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதே சமயம் நம்ம காரோட ரைட் சைடு கார்னரை எய்ம் பண்ணிக்கணும். கார்னர் அதே சமயம் கொஞ்சம் மெருதியும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதை பேஸ் பண்ணி நமக்குரிய பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும். நம்ம ட்ரெயினிங் வருது நமக்கு பார்வத்தில் பண்ணிட்டு சென்டராக, அதாவது அவங்க ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளை போய் என்கேஜ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ஓரமாக உள்ளே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா சடனாக எந்த வெஹிக்கிள் வேணாலும் உள்ளே வந்துடலாம். அதனால் ரைட் சைடுக்கான ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே சமயம் மெருதியும் ஏற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக கவர் பண்ணிக்கணும். சில இடங்களில் ட்ராக்கில் வந்து சென்ட்ரல் கோடு போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சென்ட்ரல் கோடு போட்டால் என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் கோடுக்கு இங்கிட்டு லெஃப்ட் கோடு இது கூட நம்ம மூவ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் பாதையில் வந்து எதுவும் இல்லை. சில இடங்களில் வந்து சென்ட்ரல் லைன் போட்டிருந்தாங்க, சில இடங்கள் இல்லை. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, கலந்து தான் வந்துச்சு. அதனால் அதை நம்ம கவனமாக கவனிச்சு நீட்டாக ஓட்டிக்கணும். இப்போ ஆப்போசிட் வெஹிக்கிள் வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போனால் தான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் போக முடியும். லென்த்தான வெஹிக்கிள் வந்தால் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணிக்கிறது நல்லது. இந்த பாதை பாருங்கள் குருளாக இருக்கனால ஆப்போசிட் வெஹிக்கிள் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணி பாஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ஆப்போசிட் வர வேன்காரங்க ஒருத்தர் இறங்கிட்டாரு. எதுக்கான அந்த சைடு ஒரு குழி மாதிரி இருந்துச்சு. அதனால் குழி இருக்கான்னு பார்த்து கேட் பண்ணி அது மூலமாக ஆப்போசிட் வேன் பாஸ் ஆகுது. இப்போ நான் வண்டியை லைட்டாக ஹால்ட் பண்ணிட்டேன், அதாவது ஸ்லோ பண்ணி ஓரளவுக்கு நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட் கியர் போட்டு டக்குன்னு கிளச்சில் கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கிறேன். அதான் கிளச் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு தெரியலைங்களா, பென்சில் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்களே. அதாவது ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை கொஞ்சோண்டு விட்டு வைப்போம். அப்போ கார் முன்னாடியும் போகாமல் பின்னாடி போகாமல் ஒரு பாயிண்ட் நிற்கலைங்களா, அதான் கிளச் பாயிண்ட். கிளச் போயிட்டுன்னு சொல்லுவாங்க. கிளச் போட்டு நிறுத்திருக்கோம். ஏன் அப்படின்னாங்க, பிரேக்கில் பண்ணோம் அப்படின்னா பிரேக்கில் இருந்து காலத்தில் கார் பின்னாடி போயிடும். அதுவே கிளச் மூலமாக கிளச்சே பிரேக் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேயே நவராமல் நிற்கும் ஒரு பாயிண்ட்டில். அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டால் ஓகே, இல்லைன்னா பின்னாடி வர வெஹிக்கிள் கொஞ்சம் பின்னாடி விட்டாலும் பின்னாடி வெஹிக்கிள் வந்து நம்ம டேமேஜ் பண்ணிவிடும். எல்லாமே ஸ்லோவாக தாங்க போகிறாங்க டிலே பண்ணி. நாமளும் அதே மாதிரி லெஃப்ட்டில் ஓரம் கட்டி நம்ம பாஸ் பண்ணணும். ஏதாவது குழி இருக்காதுன்னு கொஞ்சம் பார்த்தா விடணும். அது இல்லாமல் கல்வி இருக்கா, ஏன்னா கல்வியில் தான் பரட்டி விட்றோம் காரை, அப்புறம் அங்கிட்ட மறுபடியும் ஆப்போசிட் போயிடும். அதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கணுங்க ஃபோக்கஸ்டாக. நம்ம பார்வை வந்து கொஞ்சம் லாங்லேயே இருக்கணும். லாங்லேயே பிடிச்சி பண்ணால் தான் நம்ம கிட்ட போக கரெக்டாக போயிடுவோம். இல்லைன்னா எந்தளவுக்கு செட் ஆகுன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த லாரி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் ஒரு வெஹிக்கிள் அவனோட இடத்த பிடிச்சிட்டு அப்புறம் தான் பாஸ் ஆகுது. அப்போ இது லென்த்தான சேஸ் உள்ள வண்டி அப்படிங்கிறனால ஆப்போசிட் வரவங்க கொஞ்சம் அட்வான்ஸாகவே ஸ்பேஸ் விட்டு நின்றுக்கிறாங்க. இதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். பொதுவாகவே செகண்ட் கியர் தேர்ட் கியரில் நம்ம ஹில்ஸ் போகிறது பரவாயில்லைங்க. செகண்ட் கியர் தான் போவோம். தேர்ட் கியரில் கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப போயிடணும். ஏன்னா செகண்ட் கியரில் போயிட்டு இருந்தால் இன்ஜின் ஹீட் ஆகிரும். அது கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்குறீங்களா, அதனால் ஏதாவது ஒரு கேப் கிடச்சுன்னா தேர்ட் கியர் போட்டு பாஸ் ஆகணும். நான் அப்படி தாங்க மலை ஏறிட்டு இருக்கும்போது ஒரு சில இடங்கள் தேர்ட் கியர் போட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணேன். நமக்கு தெரியுங்களா, கம்மியான கியரில் வண்டி அதே நேரம் ஓட்டினா இன்ஜின் ஹீட் ஆயிரும். அப்புறம் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். சில இடங்கள் இன்ஜின் ஆஃப் ஆயிரும். மாதிரி இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் டேமேஜ் ஆகிறதுக்கு, இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஆப்போசிட் கார் பாருங்கள்,
அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் இறங்கி அந்த காரை கைட் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதும் ஸ்மார்ட்டுங்க. ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்காது ஏன்னு தெரியாது, அப்படியுமே நம்ம தெரிஞ்சால் கூட கரெக்டாக போயிடலாம். ஒரு வேலை இல்லைன்னா அவர் இறக்கி விட்டு கைட் பண்ண வைக்கிறது பரவாயில்லைங்க. அதை விட்டு நம்ம பாட்டில் கெத்தா எங்கேயோ குழுக விட்டு கல் மேலே விட்டு நம்ம கார் டேமேஜ் பண்ணக்கூடாதுங்க. இன்னொன்று கார் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எந்த வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். நம்ம கிளச் பாயிண்டில் வச்சு அதுக்கப்புறம் கிளச்சு விட்றதாங்க பெஸ்ட்டு. இன்னொன்று நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம காரில் உட்காந்துட்டு எட்டி பார்க்க கூட பரவாயில்லைங்க. ஏன்னா உட்காந்துட்டு எட்டி பார்க்குறாங்க கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு தேவை நம்ம சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும். அதாங்க பாயிண்ட்டு. நாம் இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு போகிட்டு போது டக்குன்னு குறுகான ரோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பெரிய வெஹிக்கிள் மீட் ஆகுதுன்னா நாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த லாரி முன்னாடி போனது கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சு. இந்த ஸ்பேஸில் பஸ் வரும்போது நாமளும் கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால் நான் கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம காரையும் பார்த்து விட்டக்கூடாது, பார்த்து தான் விடணும். அதுதான் தெரியும். அந்த பஸ் லாரி வந்து பாருங்க ஸ்டக் ஆகிட்டு கிடக்குது. அது போகிறதுக்கு நம்ம அந்த லாரி மூவ் பண்ணாதான் நம்ம மூவ் பண்ண முடியும். முன்னாடி வேறு கார் நிற்குது. இந்த கார் நமக்கு பின்னாடி இந்த கார் தான், ஆனால் ஸ்பேஸ் விட்டு போகிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி டேர்னிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு மேக்ஸிமம் எந்த போகணுமோ அந்த அளவுக்கு போயிடணும். சரிங்களா? ஆப்போசிட் எது வரல நினைச்சிட்டு நம்ம வாட்டி நடுவில் போயிட்டு இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் அதை டச் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட் இருக்கக்கூடிய பிக் வெஹிக்கிள் வந்தாலும் நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். பாருங்க, நான் நல்லா எந்த அளவுக்கு எண்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எண்ட்லேயே தான் போயிட்டு இருக்கேன். அதை விட்டு நம்ம பாட்டு அப்போ யாரு இது அப்படின்ட்டு போனோம் அப்படின்னா செட் ஆகாதுங்க. இந்த சில்வர் ஃபால்ஸ் செம்ம என்ஜாயபிளாக இருக்குங்க. இன்கிரெடிபிள் இந்தியா. எஸ், இந்த வெதர்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. எவ்வளோ டூல்ஸ் இருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நல்ல மைல்டாக இருக்குங்க வெதரு. இந்த கேட்டை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறாங்க. சில்வர் ஃபால்ஸ் ஒரு வழி வந்தாச்சுங்க. ஜஸ்ட் அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் நாங்களும் சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இந்த கோல்டான வெதரில் ஜஸ்ட்டு ஹாட்டான ஐட்டம் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது சாப்பிடக்கூடிய ஐட்டம் சொன்னாங்க. பக்குவாக இருக்குது வெதரு. காரை ஓரமாக பார்க்க பண்ணுறதுக்கு இடம் கிடச்சி. அப்புறம் இன்னொன்றுங்க, நம்ம கண்டினியூஸாக மேலே வரணும். அங்கங்கே கொஞ்சம் சான்ஸ் கிடச்சுன்னா காரை ஓரம் கட்டிடுங்க. இது மூலமாக நம்ம இன்ஜின் கிட்ட கொஞ்சம் குறைக்க முடியும். இது மேலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்ஜினில் பெர்ஃபார்மன்ஸ் மேற்கொண்டு நமக்கு கிடைக்கும். அப்புறம் மேலே ஏறும்போது அந்தளவுக்கு பிரேக் அப்ளை பண்ண மாட்டோம். அதனால் நான் பிரேக்கை பற்றி சொல்ல இறங்கும்போது சொல்கிறேன். ஆக்சுவலாக பிரேக்கை நம்ம சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரேக் ஃபெயிலுக்காக சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பிரேக் அப்ளை பண்ணாமல் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதில் ஓட்டிக்கணும். அதான் வந்து பெஸ்ட்டு. இறங்கும்போது சொல்கிறேன். நாங்கள் கொடைக்கானல் நைட் தாங்க ரீச் பண்ணோம். அதனால் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் நியர்பை இருக்கக்கூடிய ஹோட்டல் லக்கி பார்க்கில் ஸ்டே பண்ணிட்டோம். அந்த ஹோட்டல் லக்கி பார்க்கு உண்மையுமே பெஸ்ட்டுங்க. உண்மையுமே லக்கின்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அங்கே ஸ்டே பண்ணும்போது உள்ள கூடிய ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வார்ம்த்தை மெயின்டைன் பண்ணுமோ அந்த மாதிரி உடனே ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. நீட்டாக இருந்துச்சுங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்னு சொல்லுவேங்க நான். நம்ம அந்த பெட்டாக இருக்கட்டும், யூஸ் பண்ணுற பொருள் இருக்கட்டும், எல்லாமே வார்ம்த்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வேணும்னா உடனே அரேஞ்ச் பண்ணி தராங்க. இல்லை ஹோட்டல் சாப்பாடு வேணும், இல்லை மாத்திரை வேணும், நாம போய் எங்கிட்ட அலைஞ்சு வாங்க தேவையில்லைங்க. அவங்களே வந்து கொண்டு வந்து தர்றாங்க. இது ஒரு விஷயங்க. அப்புறம் அந்த ஹோட்டல் லக்கி பார்க்கில் ஏறும்போது ஒரு சின்ன கிரிட்டிக்கல் ஃபேஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம மலை ஏறி வந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்லோப்பை காட்டிலும் நம்ம அந்த ஹோட்டல் லக்கி பார்க்கு போகும்போது ஸ்லோப் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டு கிளச்சை விட்டாலும் வண்டி நவராதுங்க, கொஞ்சம் லைட்டாக மூவிட்டு ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி கண்டிஷன் அளவுக்கு மேலே இருந்துச்சு. ஹேண்ட் பிரேக் ஒரு டிப்பை பிடிச்சிட்டு ஃபுல்லாக மேலே தூக்கி பின்னாடி 2 வீல் லாக் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கை விட கிளச்சை ஆல்டர்னேட்டாக விட்டு ஆக்சிலேட்டரை பேலன்ஸ் பண்ணி அப்படியே மேலே எத்துற மாதிரி இருந்துச்சுங்க. இதாங்க. அப்புறம் மார்னிங் ஆனோடனே எங்கேயான டூரிங் ஸ்பாட்டோ அதெல்லாம் விசிட் பண்ணோம். அந்த வீடியோஸ் வந்து ஃபியூச்சர் அப்லோட் பண்ணுறேங்க. அப்புறம் என்னங்க, அப்படியே நம்ம இப்போ கீழே வந்துட்டுருக்கோம். கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சில ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஜஸ்ட்டு அந்த ஒவ்வொரு கடையில் போய் கேட்டேங்க எது இந்த கொடைக்கானல் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்குரிய ஃப்ரூட்ஸும் அப்புறம் வெஜிடபிள்ஸும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு ஹோம்மேட் சாக்லேட் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நிறைய ஸ்வீட் ஐட்டம் வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு எது ஃபேவரட் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் கொடைக்கானல்னாவே காஃபி ப்ராடக்ட்டாங்களே, காஃபி ப்ராடக்ட்டும் வாங்கிக்கிட்டோம். இதுலேயும் ஊட்டியோட டீ ப்ராடக்ட்டும் விற்கிறாங்க, அதையும் வாங்கணும். நெக்ஸ்ட் டார்கெட்டு ஊட்டி போகிறதாங்க. அதே வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹில்ஸை விட்டு எப்படி இறங்குறது, எப்படி வண்டி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் ஃபர்தராக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹில்ஸை விட்டு இறங்கும்போது நம்ம ஃபியூவலை மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம காரை ஆஃப் பண்ணிக்கூடாங்க. ஏன்னா காரை பொறுத்த வரைக்கும் பிரேக்காக இருக்கட்டும், ஸ்டேரிங்காக இருக்கட்டும், எல்லா ஆக்டிவிட்டியுமே பவர் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நாம பாட்டில் பவர் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் பிரேக் அடிக்க ஸ்டேரிங்கும் ஒர்க் ஆகாது. அப்புறம் பார்த்துங்க, அதை முக்கியமாக கவனிச்சுக்கணும். எப்போ நம்ம ஹில்ஸ் விட்டு ஏறினாலும் செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியர் அதுக்குள்ளே தாங்க நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும்.
இருக்கும். இப்போ கொஞ்சம் இறக்கம் இருக்குது அப்படின்னா செகண்ட் கியரில் போட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப இறக்கம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் விட்டு நான் பாட்டில் இறக்கத்தானே போகிறோம், தேர்ட் கியரில் போட்டு நம்ம பாட்டில் பாஸ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. சடனாக ஏதாவது வெஹிக்கிள் வந்தாலோ இல்லை நம்ம வண்டி வந்து பிரேக் அப்ளை பண்ணிருந்தாலோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணுவோம். ஆனால் வண்டி இறங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அடிக்கடி பிரேக் அடிப்போம். அடிக்கடி பிரேக் அடித்தோம் அப்படின்னா பிரேக் ஃபெயில் வரும், அப்புறம் பிரேக் அடிக்காது. அதனால் என்ன பண்ணோம்னாங்க, செகண்ட் கியர் போட்டு இன்ஜினுக்கு நம்ம லோடு கொடுப்போம் பிரேக்கு பதிலாக. அப்போ செகண்ட் கியர் போட்டோம் அப்படின்னா வண்டி கொஞ்சம் முக்க ஆரம்பிச்சிடும், திணறிட்டே தான் போவோம். ஏன்னா திணறது கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டு தேர்ட் கியர் போட்டோம்னா அப்புறம் நம்ம திணற வேண்டியது இருக்கும். ஆனால் செகண்ட் கியர் போட்டு அந்த டேர்க்குலேயே அப்பயும் வண்டி வேமாதோட செகண்ட் கியர் போட்டு கூட இருந்தாலும் அப்படியே அதிலேயே பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கணும். லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணால் கொஞ்சம் தேவைப்பட்ட இடங்கள தேவைப்பட்ட கிளச் அமுத்திட்டு ஃபுல்லாக கிளச் அமுத்தி நம்ம பிரேக் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதாங்க மெயினாக கவனிக்க வேண்டியது. ஓவராலாக சொல்லும்போது நம்ம இறங்கும்போது இன்ஜினுக்கு லோடு கொடுக்கலாம், ஆனால் பிரேக்குக்கு லோடு கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்மள நிறைய பிகினர் வந்து மிஸ்டேக் பண்ண பார்ப்போம். அப்போ நம்ம அப்பா 2-3 டேர்னிங் வந்துட்டோம், நமக்கு ஓட தெரியுதுன்னு சொல்லிட்டு சர்ன்னு போனால் அப்புறம் சிக்கலாயிரும். நாங்களும் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேனாங்க, ஒரு 10 வெஹிக்கிளுக்கு அங்கிட்டு கொஞ்சம் கேப் இருக்கும். சரி 10 வெஹிக்கிள் நிற்கிதே, நம்ம கொஞ்சம் சேஸ் பண்ணிட்டு போகணும். சேஸ் பண்ணிட்டு 10 வெஹிக்கிள் தாண்டி டேர்னிங்கிட்ட போனால் பஸ்ஸுக்காக தான் எல்லா வெஹிக்கிளும் நிற்குன்னு தெரியாமல் போயிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு ஏதோ கொஞ்சம் லக்கி ஃபஸ்ட்டாக நின்று அந்த வெஹிக்கிள் கொஞ்சம் கேப் இருந்தாங்க. அதுக்குள்ளே காரை விட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு வர விட்டு அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு அப்புறம் தாங்க நான் ஊற்றினேன். அதனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக வெஹிக்கிள்ஸும் கண்டிஷன் நிற்கிறேன், நம்ம பாட்டில் சேஸ் பண்ணிவிட்டு பிளைன் சூப்பர் மாதிரி போய் அங்கே நீங்கள் அவங்களுக்கு டஃப் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க நம்ம வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி வெஹிக்கிள் நீங்கள் சரி போட்டு போகணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ எனக்கு முன்னாடி கார் போயிட்டு இருக்கு பாருங்க, அது நம்ம எந்த அளவுக்கு சேஸ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்குங்க. கிளைம் டவுன் பண்றப்ப, அதாவது கீழே இறங்குறப்ப ரோடு வந்து விசிபிலிட்டி இல்லை. இப்போ நான் சைடு போட்டோம்னா ஆப்போசிட் வெஹிக்கிள் வந்து நல்லா இருக்காது. சப்போஸ் அதையுமே நீங்க பண்றீங்கன்னா டக்குன்ட்டு உள்ள போயிடணும். நீங்க பாருங்க பாஸ் ஆகியாச்சு. எப்போ உங்களுக்கு விசிபிலிட்டி வருதோ அப்போ நீங்க ஜஸ்ட் அவங்கள சேஸ் பண்ணலாம். விசிபிலிட்டி இல்லாமல் நீங்க சேஸ் பண்ணா நமக்கு செட் ஆகாதுங்க. 2 வீலர்ல வரவங்க மேக்ஸிமம் நம்ம பிளேஸ், அதாவது நம்ம இடத்துக்கு வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. அதே மாரி தான் நம்ம வந்து லெவல் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இறங்கும் போது ஜஸ்ட் தேர்ட் கியர் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் எடுக்கலைங்க வண்டி. அதனால செகண்ட் கியர் போட்டு தாங்க அப்ளை பண்ணி போகிற மாதிரி இருக்கு. கிளைம் டவுன் தான் பண்ணுறோம், இருந்தாலுமே கூட அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கார்டு தாங்க தெரியுது. நம்ம சொல்லலாம் இறக்கத்தானே இறங்க அப்படின்ட்டு, இறக்க மாதிரி தான் இருக்கும். சில இடங்களில் ஏறி இறங்க மாதிரி இருக்கும். அந்த ஏற இடத்துல செட் ஆகலைங்க தேர்ட் கியர். செகண்ட் கியர் தாங்க பெஸ்ட்டு போல. பாருங்க இடம் நல்லா விட்டு தாங்க ஓட்டுறாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தாங்களே, ஏறி வர வாகனத்துக்கு இறங்கி வர வாகனம் இடம் கொடுக்கணும். அவங்களும் ஒழுங்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வராங்க. என்னதான் ஏறி வந்தால் கூட நமக்கு ஒரு பாயிண்டை விடுறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். ஆனால் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இறங்கும் போது ஜஸ்ட்டு மனசு வரலைங்க, மேலே இருந்தல்லாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் யாராக இருந்தாலும். நம்ம நேட்டிவ் தானுங்களே, அதனால் கொஞ்சம் லைட்டாக சேடாக அந்த மூமெண்ட்டில் போகிற மாதிரி இருக்குது. எப்படி ரோட தான் பாருங்க, இதில் எப்படிங்க ஏறுறாங்க பார்க் பண்ணுறாங்க, ரொம்ப ஏற்றமாக தாங்க இருக்குது. அந்த தோட்டங்களாக இருக்கட்டும், இல்லை இயற்கை வழியில் இருக்கக்கூடிய செடிகள் மரங்கள் கண்டிப்பாக ரசிக்கலாங்க. ஆனால் நமக்கு இந்த ரோடோட அகலம் கம்மியாக இருக்கனால அந்தளவுக்கு பார்க் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்குன்னு பார்க்கிங் ஸ்பாட் கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேஸை பார்த்து நல்ல காரை ஓரம் கட்டிட்டாங்க. மற்ற வெஹிக்கிள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்க் பண்ணிட்டு ஃபோட்டோஸோ இல்லை சின்ன சின்ன வீடியோஸோ நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த கார் வருது இல்லைங்களா, அந்த கார் எந்த அளவுக்கு கேப் விடுவாங்களோ அது மாதிரி கிராஸாக போயிட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பிளைன்ஸில் ஓட்டுற மாதிரி ஜஸ்ட் சிம்பிளாக அப்படி அப்படியே போனால் செட் ஆகாதுங்க. பொதுவாகவே நம்ம டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் வெஹிக்கிள் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் நமக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பேட்டர்னை நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள் ஏறி வராரு, இடம் கொடுத்தாச்சு, ரைட்டு, நல்லாவே இடம் இருக்குங்க. ஒரு வெஹிக்கிள் வந்து சேஸ் பண்ணிட்டு வருது, இல்லை நாம சேஸ் பண்ணாலும் நல்ல ஒரு இடம் இருக்கு. இந்த டேர்னிங் பாருங்க, கிட்ட ரீச் ஆக நமக்கு விசிபிலிட்டி இல்லை தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ண தெரியும். என்னைக்குமே டிரைவிங் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹில்ஸ் போகும்போது லாங்லேயே நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. அந்த டேர்னிங்ல உங்களுக்கு பார்வை கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நமக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிளை வந்து பார்த்து சேஸ் பண்ணணும். நமக்கு முன்னாடி போகிற வெஹிக்கிளை வந்து சேஸ் பண்ணுறப்பன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டு சேஸ் பண்ணக்கூடாது. அப்படி மாரி ஃபோர்ஸ் பண்ணி சேஸ் பண்ணுறோம்னா சப்போஸ் நமக்கு ஏறி போகும்போது ரைட் சைடில் குண்டு கல்ல விட்டா நம்ம 2 பேருக்கு சேர்த்து டேமேஜ், அதே சமயம் ஆப்போசிட் வெஹிக்கிள் வந்து டேமேஜ். அதனால் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃப்ரீயான பிளேஸ் பார்த்து தான் நம்ம சைடு போகணும். ரொம்ப அவங்க டிஸ்டர்ப் பண்ணி சைடு போட்டுட்டு போயிடக்கூடாது. பஸ் வருது சரிங்களா, ஸ்பேஸ் விட்டு தான் வராரு, நல்ல இடம் இருக்குது ஒதுங்கி போகிறதுக்கு. அவர் எந்த பேட்டர்ல வந்து ஸ்பேஸ் விடுறாரோ, அதாவது கிராஸ் அவுட்டர்னா நம்ம கிராஸாக பார்த்து என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல என்ஜாயபிளாக இருந்துச்சுங்க. கொடைக்கானல் எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனும் நல்ல என்ஜாயபிள் தான் இல்லைங்களா. இது என்னங்க கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகம், அதாவது ஏன்னா ரொம்ப நேரம் மேலே வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலாம், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு அக்கேஷன் லீவ் ஏதோ கிடைக்குது, இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயில் ஏதோ ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு லீவ் கிடைக்கும் போது இங்கே வந்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் டெம்பரேச்சர், அதாவது நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக்கம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் பிரைட்னஸ் வேணாக்கே தவிர டெம்பரேச்சர் இல்லைங்க. அப்படிங்கும்போது நல்ல ப்ளசண்டாக தாங்க இருந்துச்சு. நமக்கு வரது என்னவோ லாங் வெஹிக்கிள் மாதிரிங்க தெரியுது, ஆனால் பஸ்ஸு ஸ்பேஸ் பாருங்கள், அவர் கண்டிப்பாக கொடுப்பார் இடம். ஏன்னா நாம கொஞ்சம் ஒதுங்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அப்படின்ட்டு.
அவர் லைட்டாக பிரேக் பண்ணிட்டாருங்க. ஆப்போசிட்டோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பிக் சைஸ் தான் நம்ம காரை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஸ்பேஸ் விட்றாங்க. இப்போ நான் பாஸ் ஆக மாட்டேன்னா அவங்களால போக முடியாது. நம்ம அதே சமயம் பாஸ் ஆகி தான் ஆகணும். எந்த கீழே கூட ஸ்பீடு போதுமானதாக இருக்கான்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கீரையும் நம்ம கான்சென்ட் பண்ணுங்க. பின்னாடி ஒருத்தர் ட்ரை பண்ணுறாருங்க சைடு போடுறதுக்கு. நம்மளை பார்ப்போம் எப்படி சேஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்படி பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்து நம்மளை ஓட அர்ஜு பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வேறு வழி இல்லைங்க. கரெக்டான இடம் பார்த்து நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணால் அவங்க நம்ம சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இப்போ நம்ம மலையை விட்டு இறங்கணும் இல்லைங்களா, இந்த மாதிரி வண்டி நிற்கும் போது நம்ம பிரேக் அடித்தாங்க நிறுத்துற மாதிரி இருக்கும். நம்ம மேலே ஏறும்போது கிளச் பண்ணி நிறுத்த சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரிலாம் நம்ம கிளச் பண்ணி நிறுத்துற மாதிரிலாம் இருக்காது. பிரேக் அப்ளை பண்ணி தான் போகணும். ஏன்னா கிளச் பண்ணி நிறுத்தினா வண்டி இறங்கிடும், இறக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இங்கே எல்லா வெஹிக்கிள்ஸும் நிற்கிதுங்க. நம்பர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு ரைட் சைடு பூந்து போயிடக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு பெரிய வெஹிக்கிள் இடம் கொடுப்பாங்க போல். அதனால் அதே நம்ம மைண்ட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம ட்ரை பண்ணணும். ஆனால் இடமெல்லாம் ஒவ்வொரு இடமும் ஒரு டர்னிங்கும் செம்மையாக இருக்குதுங்க. மேலே இருந்துட்டு கீழே பார்க்கும்போது எப்பா நாம என்னவோ அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சில டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு, அதாவது சாக்லேட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு, சில வேணா ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே மட்டும் தான் கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனால் யாருக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்க கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க உங்களால் வர முடியுதுனா கூட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி நம்ம அவங்கள காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அப்போ இறங்கும்போது வழி வருவீங்களா, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இறக்கத்தில் வண்டி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கோம். அதுக்கு எதுவுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்குள்ள. எனவேங்க நம்ம ஹில்ஸ் விட்டு இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கணும். இன்ஜினுக்கு முடிஞ்சளவு கொடுக்கணும். தேவைன்னு போட்டு லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும். முடிஞ்சளவு எங்கெங்கே நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ இறங்கும்போது கூட அங்கங்கே கொஞ்சம் ஓரம் கட்டி பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எடுக்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மற்ற பார்ட்ஸ் எல்லாம் சூடாகாமல் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி சேஃபாக இறங்கிடலாம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுத்துருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி போயிருந்தீங்க வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் முதல்ல சொல்லுவாங்க, அதை கமெண்ட் பின் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.